பிரபுகளே, நான் உங்கள் ஐயனா துபாய் அபுதாபியிலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடத்துனாங்க. சரிங்களா? அரசாங்க சார்பில் குடமுழுக்கு நடத்துனாங்க. அந்த குடமுழுக்குக்கு எப்பவுமே அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியைத்தான் மக்கள் மேலே தெளிப்பாங்க. ஏன்னா மக்கள் நம்பிக்கையோடு வர்றான் கோயிலுக்கு. இப்போ திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த வாட்டர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் தண்ணியை கொண்டு வந்து ட்ரோனில் ஊற்றி அதை ட்ரோன் மூலியமாக தெளிக்க விட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேலையாங்க? இதெல்லாம் இப்படிலாம் செய்யலாமா? கடவுள் நம்பிக்கையோட முருகனை தரிசிச்சுட்டு அந்த அபிஷேக தண்ணி பட்டால் ஒரு சந்தோஷம், அதுக்கு தான் வர்றான் கோயிலுக்கு. ஆனால் இப்படி திமுக அரசு இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. குடமுழுக்கு தண்ணியை தாங்க தெளிக்கணும், அபிஷேகம் பண்ணி தான் தெளிக்கணும். சும்மா வாட்டர் கேனில் கொண்டாந்து தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் ட்ரோனில் ஊற்றி அந்த ட்ரோனை பறக்க விட்டு தெளிக்க விடுறது, இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற வேலைங்க. இந்த மாதிரி வேலையை திமுக அரசு இனிமேல் செய்யவே கூடாது. மக்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு அங்கே கோயிலுக்கு வர்றாங்க, எவ்வளோ நம்பிக்கையோடு கோயிலுக்கு வர்றாங்க. அவங்க நம்பிக்கை ஏங்க இந்த மாதிரி கெடுக்குறீங்க? அவங்க நம்பிக்கையை ஏன் கெடுக்குறீங்க? தண்ணியை அப்புறம் கொண்டு போய் கோயிலுக்கு முன்னாடி வச்சு அந்த ட்ரம்மில் ஒரு ஊற்றி அதில் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து தெளிக்கலாம்ல? என்னங்க அநியாயமாக இருக்குது? இப்படியா மக்கள் நம்பிக்கை கெடுப்பீங்க? இப்படி கெடுக்கலாமா? இல்லைன்னா நீங்கள் ஏன் அரசு அந்த மாதிரியே பார்க்குறீங்க? மக்களே சேர்ந்து இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணிடுவாங்க. நீங்கள் அரசாங்கம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி குடமுழுக்கு பண்ணுறோம் நாங்களும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மக்களே அவங்க குடமுழுக்கு பார்த்துருவாங்க. அவங்கவுங்க சொந்த காசை போட்டு கூட குடமுழுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா கடவுள் மேலே ஒரு பக்தியாக வர்றான் திருச்செந்தூருக்கு. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் என்ன நியாயம்? இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. திமுக அரசு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த மாதிரி வேலையை தயவு செய்து செய்யாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவே இல்லைங்கய்யா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் தண்டனை அனுபவிப்பீங்க.